பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். வேதத்தில் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் தேவன் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. தேவன் அவனுக்கு வாக்கு தத்தங்களை என்ன வாக்கு தத்தங்களை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார் என்றால், அவன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் கடற்கரை திரளான மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத நிலை. ஆண்டவர் திரளாக பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை கூட அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் இருக்கும் பொழுது, ஆனாலும் தேவனுக்காக அவன் பொறுமையாக இருக்கும் பொழுது, வாக்கு தத்தத்தை விசுவசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு காண செய்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தேவன் பல வாக்கு தத்தங்களை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்மளுடைய தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையாய் காணப்படுகிறதா? பொறுமையோடு இருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் நம்முடைய முயற்சியை கொண்டோ நம்முடைய சுயபலத்தினாலேயோ தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை சுந்தரிக்க முடியாது. பொறுமையோடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, அந்த வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் காண செய்வார். ஆமென்.